ஆமாம் ஆமாம், அவங்க ஒரு ஆள் தான் மேடம் சம்பாதிச்சு தராங்க. இது வரைக்கும் ப்ரூஃப் இருக்குது. அவங்க தான் இஎஸ்சி மூலியமா என்னை இது பண்ணுறாங்க, காப்பாற்றுறாங்க. எனக்கு யாருமே இல்லை. நான் ஒரு 5 வருஷமா எனக்கு சொரியாசிஸ் பேஷண்ட் இருக்கு. இவ்வளவும் இஎஸ்சியில் அவங்க தான் அவங்க இதை கிளியர் பண்ணி அவங்க தான் எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்களே போயிட்டாங்க. நான் எந்த இஎஸ்சி நான் எதை வச்சு நான் கிளியர் பண்ணுறது? எனக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ போனால் இப்போ தான் அட்மிட் ஆகி வந்தேன். நான் 10 படிக்க ஆகி நானே இன்னும் ஒரு 2 வருஷத்துல செத்து போயிடுவேன். நானே எனக்கே தெரியும். எனக்கு டவுட்டு, என்னடா பண்ணுறது, நம்ம இருக்கவும் முடியாது வேற. வருஷம் 10 படிக்க ஆயிரும். அந்த குழந்தைங்களாம் நம்மளால பார்க்கவும் முடியல. அவங்க தான் இருந்து காப்பாற்றி எல்லாமே பத்திரமா இது பண்ணுவாங்க. இப்போ தான் அவங்க தான் காப்பாற்றி நான் இது பண்ணாங்க. லாஸ்ட்டாக போயிட்டு வந்தது இதான் மேடம். நான் இஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டிருந்தேன். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரதான் இது பண்ணாங்க. அதுதான் மேடம். பசங்க நல்லா படிக்கணும் மேடம். அதுங்க நல்லா படிக்கணும், நல்லா ஆளாக்கணும். அதுங்களுக்கு ஒரு மருத்துவத்துறை, அதுங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அது பண்ணணும். எனக்கு தேவை வந்து என்னன்னா, எனக்கு மருத்துவத்துறை இருந்தால் போதும். எனக்கு வேற எதுவுமே இல்லை. நான் பார்க்கறது இஎஸ்சியில் தான் பார்க்குறேன். இப்போ அவங்க வேலை மூலியமாக தான் நான் இஎஸ்சி பண்ண முடியும். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா நான் அங்கே போய் பண்ணலாம். என்னால் பண்ண முடியாது. இப்போது எங்கள் அண்ணனுக்கும் பெயிண்ட் வேலை தான் செய்கிறேன், நானும் பெயிண்ட் வேலை தான் செய்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது மேடம் என்னால். அவள் இருந்தால் 2 வருஷம் ஒரு 3 வருஷமும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தேன். அவளே போயிட்டா. இதுக்கு மேலே நான் தான் போகணும். அது வேணால் கன்ஃபார்ம் தான். இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் மேடம்?